இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு துறைகள் மீது தான் குற்றம் சாட்டுவதால் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் தன் மீது வழக்கு தொடுத்தால் சந்திக்க தயார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி. புதுச்சேரியில் விவசாயிகள் வாங்கிய 12 கோடி ரூபாய் கடன் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திரும்ப பெற வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு துறைகள் மீது தான் குற்றம் சாட்டுவதால் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் தன் மீது வழக்கு தொடுத்தால் அதனை சந்திக்க தான் தயாராக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பாக பேசியுள்ளார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை ஸ்ரீ வக்கரகாளியம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். முன்னதாக அவர் ஹெலிகாப்டரில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அங்கு அவரை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்காக நியாய விலை கடைகள் மூலம் 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருப்பது ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், தற்போது அனைத்து நியாய விலை கடைகளும் மூடப்பட்டுள்ளதாகவும், அவற்றுக்கு வாடகை கொடுக்கப்படவில்லை, நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை, சமையல் எண்ணெய், பருப்பு, கோதுமை வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் தற்போது அரிசி, சர்க்கரை மட்டும் வழங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும், நியாய விலை கடைகள் திறக்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சக உத்தரவை ரத்து செய்யாமல் நியாய விலை கடைகளை திறக்க முடியாது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் என்றும், புதுச்சேரியில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்க உள்துறை இணை செயலர் கையொப்பமிட்டுள்ளார். அரசு துறைகள் மீது குற்றச்சாட்டுகளை கூறுவதால் தன் மீது புதுச்சேரி முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் வழக்கு தொடுத்தால் அதனை சந்திக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், திருவண்ணாமலைக்கு சென்று சுவாமியை தரிசித்ததாகவும், பின்னர் திருவக்கரை ஸ்ரீ வக்கரகாளியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்ததாகவும் தெரிவித்தார். மேகதாது அணை குறித்த கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். எந்த ரேஷன் கடை இருக்குதுன்னே தெரியல, தனியாருக்கு வாடகை கொடுக்கல, அங்க பேப்ஸ்கோ தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கல, சுமார் 6-7 வருஷமா சம்பளம் கொடுக்கல. அவங்க சம்பளத்தை கொடுக்க மாட்டாரு. ஒரு மாதம் சம்பளம் கொடுக்குறேன்னா அந்த தொழிலாளி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் அந்த கடையெல்லாம் திறந்து கொரோனா காலத்தில் அரிசி போடணும் போது கிரண்பேடி தடுத்து நிறுத்திச்சு. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் வச்சு போட்டோம். இப்போ முதலமைச்சர் ரங்கசாமி அவர் சொன்ன வாக்குறுதி என்ன? நாங்கள் ரேஷன் கடையை திறந்து அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, சமையல் எண்ணெய் போடுவேன்னு சொன்னார். இப்போ அரிசி 10 கிலோவும் 2 கிலோ சர்க்கரையும் சொல்கிறாரு. இது எது உண்மை? முதல்ல மக்களுக்கு அது தெளிவாக தெரியணும். அவர் அதாவது ரேஷன் அரிசி போட போறாரா? இப்போ தீபாவளிக்கு மக்களுக்கு இதை போனஸாக கொடுக்குறேன்னு சொல்றாரு. சந்தோஷம், ஏற்றுக்கிறோம் நாங்கள். அதாவது முதலமைச்சர் பல முறை மக்களை ஏமாத்திக்கிறாரு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி 2011 என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிச்சது எதுக்கு? புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்குவோன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்தார். 2014 பிரதமர் மோடிக்கு ஆதரவு கொடுத்தாரு. நிபந்தனையற்ற ஆதரவு, அவங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. வெற்றி பெற்று போனார். பிரதமரை பார்த்து நான் மாநில அந்தஸ்து வாங்குவதுதான் எங்களோட கொள்கைன்னு சொன்னார். அவர் ஆட்சி முடிஞ்சது 2016. அது வரைக்கும் வாங்க முடியல. 2014 16 வாங்க முடியல. அப்புறம் இப்போ எங்களுடைய பிரதான கோரிக்கை மாநில அந்தஸ்துன்னு சொன்னார். அவர் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லி மக்களை ஏமாத்துற வேலை தான் ரங்கசாமி செய்யறாரு தவிர புதுச்சேரி மாநில மக்களுக்காக அவர் இல்ல. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் வாங்கிய கடன் 13 கோடி ரூபாயில் 12 கோடி ரூபாய் கடன் தீபாவளி பண்டிகைக்குள் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் 2 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 2.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி,
புதுச்சேரியில் விவசாயிகள் பெற்ற கடன் 13 கோடி ரூபாய் உள்ளதாகவும் அதில் முதற்கட்டமாக 12 கோடி ரூபாய் விவசாய கடன்களை தீபாவளி பண்டிகைக்குள் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் நல்ல குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நகர பகுதியில் சில இடங்களில் உப்பு நீர் வருகிறது என்றும் அங்கும் நல்ல குடிநீர் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் 450 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சாலை கூட சீரமைக்கப்படவில்லை. தாங்கள் பொறுப்பேற்ற பிறகு நிதி ஒதுக்கி நல்ல தார் சாலை, சிமெண்ட் சாலைகள், பாலங்கள் போடப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆட்சியில் எந்த பணிகளும் முடிக்கப்படவில்லை. மாநில அந்தஸ்து வேண்டும், அது இருந்தால் அனைத்து திட்டங்களையும் தன்னிச்சையாக செயல்படுத்த முடியும். அது நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசின் உதவியுடன் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இன்னும் அதிகமான வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என கவர்னரும் கூறுவார். அதற்கான தொழிற்சாலை கொண்டு வருவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்த ஆலோசித்து வருவதாகவும், சேதராப்பட்டு தொழிற்பேட்டையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச பொருட்கள் வழங்கப்படும் என பேசினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் மோப்ப நாய்களுடன் அதிரடி வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதனை அடுத்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் போலீசாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் 2 மோப்ப நாய்களுடன் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அங்குள்ள நோயாளிகளையும் உறவினர்களையும் உடனடியாக வெளியேற்றிவிட்டு அதிரடியாக சோதனைகளில் ஈடுபட்டனர். மேலும் அதிக நிலப்பரப்பில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி, நிர்வாக அலுவலகம், புற்றுநோயாளிகள் பிரிவு, மகப்பேறு மருத்துவமனை என பல்வேறு பிரிவுகள் அமைந்திருப்பதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. மேலும் அவசர சிகிச்சை பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு மற்றும் நோயாளிகள் தங்கியிருக்கும் வார்டுகள் மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் ஜிப்மர் வளாகத்தில் தங்கியிருந்த அனைத்து நோயாளிகளின் உறவினர்களும் அதிரடியாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் வெளியிலிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்குள் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்காமல் அனைத்து நுழைவு வாயில்களும் பூட்டப்பட்டு அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனையில் போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் திடீரென முகாமிட்டு அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டதால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்தினை கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மக்களுக்காக அர்ப்பணித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் கட்டப்பட்டு வந்த குடிநீர் தேக்க தொட்டியின் கட்டுமான பணி கடந்த 10 ஆண்டு காலமாக வழக்கின் காரணமாக நிலுவையில் இருந்து வந்தது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமாரின் தீவிர முயற்சியால் கட்டுமான பணிக்கு பூமி பூஜை நடத்தப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், பொதுப்பணித்துறை செயலர் ஜெயந்த்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர்கள் சுதர்சனம், திருவேங்கடம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக தொண்டமாநத்தம் பகுதியில் உள்ள பிடாரி அம்மன் கோவிலில் கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அவர்கள் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கவர்னர், முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மேலும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக 10 கண்ணு நுழைவு வாயில் முதல் தொண்டமாநத்தம் பகுதி வரை வழிநெடுகிலும் வாழை மரங்கள் மற்றும் தோரணங்கள் கட்டி தொகுதி பாஜகவினர் மிக சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி
புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பாகூர் சிவன் கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 4 கட்டங்களாக உழவர்கரை, அரியாங்குப்பம், நெட்டப்பாக்கம், வில்லியனூர் ஆகிய பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக 5ஆம் கட்டமாக ஒரு எழுச்சி போராட்டம் பாகூர் சிவன் கோவில் அருகே நடத்தப்பட்டது. போராட்டத்திற்கு முன்பாக கழகத்தின் சேர்மன் RN வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இப்போராட்டத்திற்கு மாநில இணை செயலாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். மாநில துணை செயலாளர் இதயவேந்தன் இணைப்புரையாற்றினார். முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், மாநில செயலாளர் பரந்தாமன், துணை செயலாளர் கலியபெருமாள், அணி செயலாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்ட களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் அணியின் தலைவர் சந்திரன் வரவேற்றார். மாநில பொதுச் செயலாளர் ராஜன் நோக்க உரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கருத்துரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் எழுச்சி உரையாற்றினார். அப்போது அவர் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததை கண்டித்து மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர் போராட்டம் அறிவித்து நடத்துவதை பார்த்துதான் இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்த எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேச ஆரம்பித்துள்ளதாகவும், இதற்கு மேலும் புதுச்சேரி அரசு அலட்சியமாக இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என எழுச்சி உரையாற்றினார். கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுகையில், எல்லா விஷயத்திலும் தமிழகத்தை பின்பற்றி நடக்கும் புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல் தேதி தமிழகத்தில் அறிவிக்க தயாராகிவிட்டார்கள். புதுச்சேரியின் நிலை என்ன? இனிமேலாவது புதுச்சேரி அரசு உள்ளாட்சி தேர்தல் நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சிறப்புரையாற்றினார். போராட்டத்தில் நித்யானந்தன், ரவிக்குமார், ராதாகிருஷ்ணன், விமலா, பெரியாண்டி, காலாப்பட்டுக்குமார், நாகமுத்து, விஜயகுமார், சரவணன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், கோமதி, கௌரி, சுலோச்சனா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக மாநில உதவி செயலாளர் ஆண்டாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். போராட்டத்தில் அணி தலைவர்கள், கழக உறுப்பினர்கள் மற்றும் ஊர் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு போராட்டத்தை சிறப்பித்தனர். ஜோசாலுகாஸ் நகை நிறுவனத்தின் 60ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டங்களை ஒட்டி வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் கல்விக்காக ஜோசாலுகாஸ் நகை நிறுவனத்தின் CSR மூலமாக 20 மேஜை பெஞ்சுகளை திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பள்ளி நிர்வாகிகளிடம் வழங்கினார். ஜோசாலுகாஸ் நகை நிறுவனத்தின் 60வது ஆண்டு விழாவை ஒட்டி வாடிக்கையாளர்களுக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஜோசாலுகாஸ் நகை நிறுவனத்தின் CSR மூலமாக அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் கல்விக்காக CSR மூலமாக அப்பள்ளிக்கு 20 மேஜை பெஞ்ச் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜோசாலுகாஸ் நகை நிறுவனத்தின் மேலாளர் நிஜோ மற்றும் கணக்கு மேலாளர் சதீஷ் மற்றும் பர்ச்சேஸ் மேனேஜர் பிஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் பள்ளி நிர்வாகிகளுக்கு 20 மேஜை பெஞ்சுகள் வழங்கப்பட்டன. அப்பள்ளியின் முதன்மை தலைமை ஆசிரியர் வாணி 20 மேஜை பெஞ்சுகளை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் ஜோசாலுகாஸ் நகை நிறுவனத்தின் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாடு நலம் பெற விவசாயம் செழித்திட தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மகா சதசண்டி ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு நலம் பெற விவசாயம் தழைத்திட எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பயமின்மை, பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு ஆகிய பிரத்யேக பலன்களை அடையும் வகையில் ஆண்டுதோறும் புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு மகா ஹோம நிகழ்ச்சி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த யாகம் சப்தசதி பாராயணம், சப்தசதி ஹோமம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த யாகத்தில் சப்தசதி பாராயணம், சப்தசதி ஹோமம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த யாகத்தில் 50 கிலோ அளவில் நவதானியங்கள், மலர்கள், காய்கறிகள், பழங்கள் கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. கீதாராம சாஸ்திரிகள் தலைமையில் நடைபெற்ற சத சண்டி மகா ஹோமத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் பண்டைய வரலாற்றினை மெல்ல மெல்ல சாக செய்யும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தி
புதுச்சேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல்தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி தமிழ்நாடு துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அன்பரசன், தீந்தமிழன், ஆற்றில் அரசு, திருவரசன், மலர்வன், ஈழவேந்தன், சிறப்பு அழைப்பாளராக சிபிஎம் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள், புதுச்சேரி மாநில திராவிட விடுதலை கழக தலைவர் சிவ வீரமணி, தமிழக மீனவ விடுதலை வேங்கைகள் கட்சியின் தலைவர் மங்கையர் செல்வன், தந்தை பெரியார் திராவிட கழக மாநில தலைவர் மோகன், கபிலன், பாலசுப்ரமணியன், தமிழ் மகன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் நேரு, ஜான், கருணைதாசன், பூபாலன், சுபாஷ் பைந்தமிழன், வினோத், விடுதலை இளவேந்தன், திருமணை நம்பி, முத்தமிழன், திலீபன் மற்றும் ஏகவள்ளி, முபாரக், இன்பத்தமிழன், தமிழாளன், வாணிதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரெட்டியார்பாளையம் காவேரி நகரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக அம்மன் ஐஸ்வர்ய லட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ரெட்டியார்பாளையம் காவேரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு நவராத்திரி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அவர் அருள்பாலித்து வருகிறார். மேலும் அம்மன் ஐஸ்வர்ய லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தலித் சேனா லோக் ஜன சக்தி கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வானின் நினைவு நாளை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் அவரது திருவுருவ படத்திற்கு கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தலித் சேனா லோக் ஜன சக்தி கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வானின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க் அருகில் மாநில தலைவர் உமாசுதன் தலைமையில் ராம்விலாஸ் பாஸ்வானின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு பின்பு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் முனிசாமி, மாநில பொதுச் செயலாளர் முரளிதரன், மாநில ஓவியர் அணி தலைவர் கருணாகரன், பொருளாளர் சரவணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்ற எழுத்தாளர் மோகன்ராஜ் எழுதிய 2 நூல்கள் வெளியீட்டு விழாவில் பல்வேறு தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் எழுத்தாளர் முனைவர் மோகன்ராஜ் எழுதிய உயிரும் உடலும் மற்றும் பாடி மகிழ்வோம் என்ற 2 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பட்டதாரி ஆசிரியர் ஜெயபிரகாஷ் அனைவரையும் வரவேற்க ஆற்ற சுற்றுச்சூழல் கல்விக் கழக நிறுவனர் கலைமாமணி ராமராஜன் தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் பிலவேந்திரன் மற்றும் கலைமாமணி நல்லாசிரியர் ராமலிங்கம் ஆகியோர் நூலாய்வு உரையை மேற்கொண்டனர். தொடர்ந்து கலைமாமணி முருகேசன், முன்னாள் பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் பூபதி, தொண்டை மண்டல நாணயவியல் கண்காட்சி நிறுவனர் கோபிராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன், பாரத சாரண சாரணியர் இயக்க அமைப்பு ஆணையர் சண்முகம், புதுச்சேரி மக்கள் தமிழ்ச்சங்க தலைவர் சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நூலாசிரியர் மோகன்ராஜ் ஏற்புரையாற்றினார். நிறைவாக அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் நளினி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியை பள்ளி கல்வித்துறை மாநில பயிற்சி மைய ஆசிரியர் பாரதி ராஜா நெறியாளரை செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.